பெருசு சுண்ணாம்பு குடியா? எத்தனை இருந்தா ரெண்டு கொடு. என்ன கிண்டலா? என்னமோ கொடுத்து வச்சாப்புல கேட்குற. சுண்ணாம்பு வேணும்னா வீட்டில் இருக்கிற சவத்து சுண்ணு சாப்பிட்றா. எது கேட்கல? என்ன கேட்கலையா? நீ என்ன போல செவிட்டு போயலாம். வா 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 பக்கத்துல உட்காரு வா. யோ போயா. யோ உங்ககிட்டயா சுண்ணாம்பு இருக்கா? சுண்ணாம்புங்கய்யா. சுண்ணாம்புன்னா யோ விளையாடாதயா, ஐயா கேட்டுட்டு இருக்காரு. எந்த ஐயா? யோ நம்ம கிருஷ்ணசாமி ஐயா. யார் அவன்? ஐயோ பூசாரி. இந்தாடா. அப்படித்தான். எப்படி போம்மா? என்ன காளி, உன் காட்டுல மழையா? கையை காட்டப்பா. சரியான ஆட்டக்காரனா நீ. சொல்றா என்னப்பா? என்னடா இது? இதை வச்சுதான் இத்தனை நாட்டை ஜெயிக்கிறியா நீ? இது நான் வைக்கலப்பா. என்னையா காட்டுது? என்னப்பா நீ சட்டையெல்லாம் கூட சேர்க்காதேன்னு. என்ன ஆளப்பா நீ? என்னப்பா அது? நான் வைக்கலப்பா. மேல கை வைக்காத கூட. வேணாம் வேணாம் விடப்பா. பெரிய மனுஷன் அடிக்காத விடு. என் பேர் மூடனாடா. என் பேர் ஐயோ அப்பா அடிக்கிறானே. எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு மனுஷனை போட்டு இப்படி அடிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்ல. ஜமீன்தாரையா, இதுல நீங்க தலையிடாதீங்க. ஏய் என்னாலும் பார்த்து பேசு. அட இருப்பா. அட பொம்மா நீ சொல்லு. ஐயா, காளிதான் சீட்டாடத்துல ஒரு சீட்டை மறைச்சு ஏமாத்தி போட்டான். தப்பு இவன் மேலதான். சூதாட்டம் இதுல மோசம் பண்ணான்னு பிரச்சனை வேற. அம்மா சொல்றீ அந்த சீக்காய் கிழவியோட பழைய வீடு இருக்குல்லம்மா, அங்க ஒரு அண்ணன் ஒரு அக்காவுக்கு முத்தம் கொடுத்து கிச்சு கிச்சு முட்டிட்டு இருந்தாரு. எந்திரி. நீ எதுக்கு அங்கெல்லாம் போன? பனங்கிழங்கு எடுக்க போனம்மா. இனிமே அங்கெல்லாம் போக கூடாது, புரியுதா? ஆமா. போக கூடாதுன்னா போக கூடாது குமரா. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எந்திரி, உள்ள போய் படுப்போ. பனி பொழிதுல போ. தள்ளு. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க விளையாண்டு இருந்தாங்கடா. அப்ப நான் எப்ப அவங்கள மாதிரி விளையாடுறது? நீ அப்படிலாம் விளையாடக்கூடாது சாமி, அது தப்பு. அப்ப அந்த அண்ணன் மட்டும் விளையாடுறாங்க. குமரா இங்க வாடி சாமி. அந்த அண்ணன் இருக்காருல்ல, ரொம்ப கெட்ட பையனா. நீ என் தங்கம் இல்ல, நீ அந்த மாதிரி விளையாடக்கூடாது. அப்படி சீதா கூட மட்டும் விளையாண்டுக்குவா? இதனாலதான் பண்ணிட்டு இருக்கியா நீ? இதனாலதான் பண்ணிட்டு இருக்கியா நீ? இதனாலதான் பண்ணிட்டு இருக்கியா நீ? சின்ன பையன் மாதிரியா பேசுற நீ? அங்கெல்லாம் போவியா நீ? பண்ண கூடாதுன்னு சொன்னா கேட்க மாட்டே நீ? ஏய் பூமி, நானும் அட இருப்புல ஏன் பையனை போட்டு அடிக்கிற? அடிக்காத. சொல்ற பேச்சு கேக்குறடா நீ? யாகடி யாகடி இங்க வா. கால உடைச்சு உட்காரு. வந்து என்னன்னு கேளு. அடிக்காதே நீ. அடிக்காதே. அரியே. ஏய் பாவம் நான் விடு. அடிக்காதே விடு. ஏய் கேவி, உன் வேலைய பாரு. கேவி இருக்கிற வருவிலே அடிச்சு கொன்னுரு. வான்றல. ஆசுரண்ட பசி இன்னும் அடங்கிட்டு இல்லாமடா. இவ்வளவு வலி கொடுத்தும் இன்னும் பசி அடங்கல. அடுத்து என்ன? எப்போ பதில் கிடைக்கும்? இது முடியாம பாடில்ல மூடா. நீ இதை விட்டேக்கு. ஏன்? என்ன பிரச்சனை? ஊருக்காரு பாரு என்னது நிஜம் தானே.
ആ അസുരന്റെ പശ ഇറങ്ങണമെങ്കിൽ ഒരു ഗർഭിണി പശുவை ബലി കൊടുക്കണം. நான் ஏற்பாடு பண்றேன். அண்ணா அது எப்படிண்ணே முடியும்? கோழி ஆடு பண்ணி வரைக்கும் சரிண்ணே. பால் கொடுக்குற பசுமாடு கறவை மாட்டை நம்ம பள்ளி கொடுக்குறேன்னு தெரிஞ்சா ஊருக்காரங்க நம்மளை கொன்னே போட்டுருவாங்கண்ணே. തങ്കമും വൈരമും വേണമെങ്കിൽ ഇത് തന്നെ വഴി. டேய் பார்த்துக்கலாம், நான் சொல்லி அனுப்புறேன். இது எங்க நாங்க போகுது? படையல் போட. பாறை காக்கும் பூதமே, எங்க வீட்டு பையன் தெரியாம இங்க வந்து ஏதாவது தப்பு தண்டா பண்ணியிருந்தா அவனை மன்னிச்சிரு. சின்ன குழந்தை அது, தெரியாம செஞ்ச தப்ப மன்னிச்சு விட்டுருப்பா. டேய் கிளி, என் கூட வாடா. எங்கடா? நீ வாடா, நான் சொல்றேன். நான் வரேன். டேய் கிளி, எங்க வீட்டு கோழி கூடையில கோழி முட்டை போட்டுருச்சுடா, அதை எடுத்து தரியா? அழகண்ணே, வாடா. கோழி நவரு, நவரு, முட்டை எடுக்க போறேன். சொன்னா கேட்க மாட்டேன், நவருன்றல. என்னடா சொல்ற? நான் எடுக்க போனா என்னையும் குத்திருச்சுடா. எதுக்கு உனக்கு அந்த முட்டை தேவை? சும்மாதான்டா. உண்மையை சொல்றா? சும்மாதான்டா. நீ உண்மையை சொல்றீல, நான் பூமி கிட்ட போய் சொல்லவா? டேய், நான் சொல்றேன்டா, ஆனா நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்றா. சத்தியம். டேய் கிளி, இந்த கோழிக்கு நான் முத்தம் கொடுத்துட்டேன்டா. அச்சச்சோ, அந்த கோழி முட்டை போட்டுருச்சு. முட்டையில இருந்து குழந்தை வந்தா எங்க அம்மா அடிக்குண்டா. பாத்துக்கலாம். இன்னொரு தடவை நீயே போயிடு. கொத்துண்டா. மூஞ்சியா நல்லா காமிச்சிட்டே போயிடுறா. முட்டையோட அப்பா வந்திருக்கான்னு தெரிஞ்சா அது கொத்தாது. அப்ப சரியா பார்க்காம கொத்திருச்சுன்னா கட்டி பிடிச்சி முட்டை கொடுத்துற வேலை எல்லாம் முடிஞ்சு. எங்க அப்பா எங்க அம்மா கோமா இருக்கும்போது இதான் செய்வாரு. பாரு, நான் முத்தம் கொடுத்ததுனால தானே உனக்கு முட்டை கிடைச்சது. அப்ப அது என்னோட முட்டை தானே. என்னோட முட்டை எனக்கே தெரியா? டேய் குமரா, கோழிக்கு நீ முத்தம் கொடுத்தியா இல்லையா? என் பையன் அப்படி பண்ணிருக்க மாட்டாங்கயா. அப்போ இதுக்கு யார் காரணம்? யாரு? உன் பையனா? கண்டிப்பா செஞ்சிருப்பா. ஐயா, கிளி பண்ணாலும் பண்ணுவான், ஆனா குமரம் பண்ண மாட்டாங்க. தகப்பா, நீயுமா? குமரன் தான் முத்தம் கொடுத்தாங்கிறதுக்கு யார் சாட்சி? ஐயா, நான் பார்த்தேங்க ஐயா. கிளி, நீ என்ன பார்த்த சொல்லு. ஐயா, கோழிக்கு முத்தம் கொடுத்தது அவன் தான். பட்டுக்கு அப்பா அவன் தான்யா. இன்னைக்கு அவ்வளவு சொல்லி முத்தம் கொடுத்துருக்கியா? இனிமே இப்படி பண்ணியா? பூமி. டேய் குமரா, என்னடா சவப்பிய தூக்கி நெஞ்சோட குழந்தை மாதிரி வச்சிருக்க? நீ தானே இதுக்கெல்லாம் காரணம். என்ன காரணம்? என்னாச்சு? இன்னும் என்ன ஆகணும்? என் பையனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஏய், புள்ளி பக்கத்துல உட்காந்து பைத்தியத்தை சொல்லிட்டு இருக்க. ஏன்? கேட்கட்டுமே. கேட்கவாவது பித்து இறங்குதான்னு பார்ப்போம். பேசுறது கிட்ட பித்து தலைக்கு தான் ஏறும். ஏன் ஒரு மாதிரி இருக்க? கந்தண்ண சிவப்பியும் அம்மா கோழியும் நல்ல விலை கேட்டாருன்னு கொடுத்துடலான்னு நினைச்சேன். அப்பதான் இந்த பையன் தலையிலே வந்து குண்டை தூக்கி போட்டான். அவ அதை புள்ள மாதிரி தானே வளர்க்குறான். அது விற்கிறது உனக்கு எப்படி மனசு வருது? ஐயோ அண்ணே, புள்ள மாதிரியெல்லாம் இல்ல,
சிவப்பி அவன் புள்ளையாம். அம்மா கோழிக்கு முத்தம் கொடுத்ததுனால தான் சிவப்பி பிறந்துச்சான். அவன்கிட்ட கேளு. என்ன குமரா, அம்மா சொல்றது உண்மையா? இரு. சிவப்பி ஒண்ணுதான், நீ வச்சுக்கோ. அம்மா யார்ட்ட கொடுக்காம நான் பாத்துக்கிறேன். சரியா? சரியா? என் தங்க உள்ள தண்ணி எடுத்துறப்புல.